பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். யாரும் வெளியே செல்ல முடியாத ஒரு நிலை. காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறோம். ஏறக்குறைய 20,000 காலி பணியிடங்கள் காவல்துறையில் இருக்கிறது. பல அதிகாரிகள் செய்ய முடியாத வேலையை ஒரு அதிகாரி செய்ய சொல்வதனால்தான் இன்று தமிழகத்தில் பல பேருக்கு நியாயம் கிடைக்காமல் இருக்கிறது. அது காவல்துறையாக இருக்கட்டும், பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் காவல்துறையில் 20,000 காலி பணியிடங்கள் இருக்கிறது நிரப்பப்படாமல். அரசு அலுவலகங்களில் 2 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறது நிரப்பப்படாமல். பள்ளி கல்வித்துறையில் ஏறக்குறைய 3600 உயர்கல்வி ஆசிரியர்களின் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. 80 அரசு கலைக்கல்லூரிகளில் ஏறக்குறைய 50 அரசு கலைக்கல்லூரிகளில் முதல்வர் இடம் காலியாக இருக்கிறது. 6000 விரிவுரையாளர்கள் வேண்டிய இடத்தில் 2000 விரிவுரையாளர்கள் பணியிடம் காலியாக இருக்கிறது. ஆக இப்படி கணிசமான இடங்கள் காலியாக இருக்கும் பொழுது அரசு துறைகளில் எப்படி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கும்? பணி பகிர்வு இல்லாமல் ஊழியர்கள் அத்தனை பேரும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது காவல்துறையாக இருக்கட்டும், ஆசிரியர் பணியாக இருக்கட்டும். அதனால் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த காலி பணியிடங்களை நிரப்பினாலே ஓரளவிற்கு தமிழக மக்களுக்கு நியாயம் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணி கிடைக்கும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து. அதனால் தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 1000 மதுக்கடைகள், டாஸ்மாக் கடைகள் கண்டறியப்பட்டு அவை மூடப்படும் என்ற அறிவிப்பு ஆரோக்கியமான அறிவிப்பு. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நான் கோரிக்கை வைத்திருந்தேன். 500 கடைகளை மூடிவிட்டோம் என்று. அரசாங்கம் அப்படியே இருந்து விடாமல் உண்மையிலேயே எந்தெந்த கடைகளுக்கு பக்கத்தில் எல்லாம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது, பள்ளி கல்விக்கு பக்கத்தில் உள்ள கடைகள், வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில் உள்ள கடைகள், இவையெல்லாம் மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வைத்தோம். இப்பொழுது 1000 கடைகள் பட்டியலிடப்பட்டிருப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான செய்தி. எவ்வளவு விரைவாக முழுவதுமாக பூரண மதுவிலக்கை கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த முயற்சியை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்களை பார்க்கும் பொழுது மனது மிகவும் வேதனைப்பட்டது. குற்றவாளிகள் சென்னை சிறார் இல்லங்களில் இருந்து 33 சிறுவர்கள் தப்பித்து ஓடிய காட்சி. பிடிபட போகும்பொழுது அவர்களே தற்கொலை முயற்சியும் உண்மையிலேயே மனதிற்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. இதை ஏதோ ஒரு குழந்தைகள், அந்த சிறார்கள், குற்றம் செய்த சிறார்கள், சுமத்தப்பட்ட சிறார்கள், சிறார் இல்லத்தில் இருந்து தப்பித்து ஓடப்பட்ட ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக இதை பார்த்துவிடக் கூடாது. அந்த குழந்தைகள் நடந்து கொண்ட விதம், அவர்களுக்கு அந்த இல்லங்களில் அவர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள். இன்று காலை வந்திருக்கும் செய்தி என்ன என்றால், அவர்கள் அதிக நாட்கள் அங்கே தங்க வைக்கப்படுகிறார்கள். இங்கே காவல்துறையினர் விசாரணை மிக மிக தாமதப்படுத்துவதனால் அவர்களுக்கு ஜாமீன் கிடைப்பதில் இருந்து அவர்கள் மிக அதிகமான நாட்கள் அங்கே உள்ளே தங்க வைக்கப்படுகிறார்கள். அதே போல மாவட்டத்திற்கு ஒரு சிறார் இல்லம் தேவை. இப்பொழுது இருக்கும் சிறார் இல்லங்களில் அதிகமான பேர் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடிமைகள் போல் நடத்தப்படுகிறார்கள். அவர்கள் மனநிலைக்கு ஏற்றாற் போல் அவர்களுக்கு அங்கே சிகிச்சையோ நடைமுறையோ அளிக்கப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதனால் அவர்கள் குற்றம் செய்தவர்கள்தான். ஆனால் அந்த குற்றத்திலிருந்து அவர்கள் மீட்டு எடுக்கப்பட வேண்டும், மீண்டு வர வேண்டும். அதற்கான நடைமுறைகளை மாற்றி அமைக்க வேண்டும் இந்த சிறார் சீர்திருத்த பள்ளியில் என்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன்.